Hi guys, welcome to our fact zone. இன்னைக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app. Now, this app is available on Play Store and App Store. Link in description. Check it now. Number 1. இந்த வண்ணத்து பூச்சிகள் ரெக்கையுள்ள பறக்கும் பூச்சின்னு நாம் சொல்லுவோம். இவைகள்லாம் முட்டையிலிருந்து புழுவாக உருமாறி பின் பட்டாம்பூச்சியாக உருமாற்றம் பெறுகிறது. இவைகள் எல்லாமே லெபிடோப்ரா அப்படிங்கிற அறிவியல் குடும்பத்தை சேர்ந்தது. குறிப்பாக இந்த இனங்கள்லாம் பூமியில் சுமார் 40 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கு வந்து தோன்றியதாக சொல்கிறாங்க. இந்த காலத்தெல்லாம் நம்ம புதைப்படிவ காலம்னு சொல்லுவோம். இந்த வண்ணத்து பூச்சி இனங்கள் சுமார் 15,000 முதல் 20,000 வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்பர் 2. உலகிலேயே மிகப்பெரிய பட்டாம்பூச்சி இனங்கள் அப்படின்னா பப்புவா நியூகினி அப்படிங்கிற நாட்டில் இந்த பட்டாம்பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பட்டாம்பூச்சியோட பெயர் குயின் அலெக்சாண்ட்ரா என்பதாகும். நம்பர் 3. உலகிலேயே மிக சிறிய பட்டாம்பூச்சி அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற மேற்கு குட்டி நீளம்னு சொல்லக்கூடிய 1 சென்டிமீட்டர் இறகோட அளவை கொண்ட அந்த பட்டாம்பூச்சி தான். உலகிலேயே பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி அதாவது வண்ணத்து பூச்சிகள்லாம் வாழ்கின்றன. குறிப்பாக வெப்பமண்டல காடுகள், குளிர் மிகுந்த பகுதிகள் இவைகள்லாம் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. இதெல்லாம் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இமயமலைக்கு அடிப்பகுதியில் எண்ணற்ற வகைகளோடு பட்டாம்பூச்சிகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்பர் 4. இந்த பட்டாம்பூச்சிகள்லாம் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தொலைவு வரை வலசை போகுமா, அதாவது பறக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வண்ணத்து பூச்சியால் 1 மணி நேரத்தில் 12 மைல் முதல் 25 மைல் வேகம் வரை பறக்க முடியும். வசந்த காலத்தின் போது மோனார்க் எனப்படும் ஒரு வகை வண்ணத்து பூச்சிகள் 2000 மைல் தூரம் வரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்பர் 5. வண்ணத்து பூச்சிகள் பறக்க 85 டிகிரி ஃபாரன்ஹீட் உடல் வெப்பநிலை தேவை. அவை குளிர்ந்த இரத்தம் கொண்ட உயிரினம் என்பதால் உடல் வெப்பநிலையை அவங்களால கட்டுப்படுத்த இயலாது. இதன் காரணமாகத்தான் சுற்றியுள்ள காற்றோட வெப்பநிலை அவற்றின் செயல்பாட்டில் பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும். காற்றோட வெப்பநிலை 55 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே இருக்கும்போது பட்டாம்பூச்சியால் அசையக்கூட முடியாது. அதே காற்றோட வெப்பநிலை 85 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும்போது அதுங்களால ஈஸியாக சுலபமாகவே பறக்க முடியும்னு சொல்லி. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.